ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இது திருப்பாவையின் 21வது பாசுரம். என் மானசீக ஆசானான ராமானுஜர் திருப்பாவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். எனவே அதிலிருந்து ஒரு பாசுரத்தை சேவித்தேன். சுவாமி, இதன் அர்த்த விசேஷத்தை தாங்களே சொல்லி அருள வேண்டும். உனக்கு திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தும் அத்துப்படி ஆயிற்றே ஆண்டாள்? 30 தப்பாமல் தெரியும் என்றாலும் அர்த்த விசேஷங்கள் சில பாசுரங்களுக்கு மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி உங்கள் மூலம் இன்று திருப்பாவை சேவித்தது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. அதுபோல அதன் அர்த்த விசேஷங்களையும் உங்கள் மூலம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த பரம புருஷனான பகவானை ஒரு நாள் அடைவது திண்ணம். ஆனால் ஆழ்வார்களோ க்ஷண நேரமும் பகவானை விட்டு பிரிய மனமில்லாமல் இருப்பவர்கள். அதிலும் ஆண்டாள் தன் தந்தையான பெரியாழ்வாரின் வழிகாட்டுதலின் மூலம் வளர்ந்தவள். எனவே ஆயர்பாடியில் வந்து அவதரித்த கண்ணனை சென்று அடைய திருப்பாவை நோன்பை நூற்றாள். தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு கண்ணனின் திருமாளிகை சென்று அவனை துயிலெழுப்புகிறாள். அதற்கு கண்ணனின் குணங்களை பாடுகிறாள். ஏற்ற கலங்கள், அதாவது பசுக்களின் உருவத்திற்கும் அவை அளிக்கும் பாலுக்கும் தகுந்தவாறு அல்லவா பாத்திரங்களை வைக்க வேண்டும். கண்ணனும் அப்படித்தான். அவன் நம் வேண்டுதல் ஒன்றையே எதிர்பார்ப்பான். சிறியார் பெரியார் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வேண்டிய அளவு கொடுப்பான். கேட்பவர்களிடம் குறை இருந்தாலும் கொடுப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை அந்த கண்ணன். அப்படி ஏற்ற பாத்திரங்கள் நிறைந்து வழியும்படி பாலை கொடுக்கிறதாம் கண்ணனால் வருடி கொடுக்கப்பட்ட பசுக்கள். அது மட்டுமா, நிறுத்தாமல் இடைவிடாமல் பாலை பொழிகின்ற வள்ளல் தன்மை கொண்ட பெரும் பசுக்கள் பார்க்கடலையே குப்பர கவிழ்த்தாலும் அதையும் ஈடுகட்டும்படி பாலை சுரக்கும் பெரும் பசுக்கள். கொடை வள்ளல்கள் சிலர் எவ்வளவு கொடுத்தாலும் பிறருக்கு கொடுத்ததாக நினைக்க மாட்டார்கள். கொடுக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. தங்கள் திருப்திக்காகவே கொடுப்பார்கள். அதுபோல் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுடைய நந்தனுடைய திருமகனே அறிவுருவாய் என்கிறாள். அதாவது கண்ணா உணர்வாய் என்கிறாள். எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீ காரியம் செய்யாவிட்டாலும் அதனால் வருத்தமும் நஷ்டமும் உனக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள் என்று சர்வக்ஞனையும் உணர்த்தும் ஏற்றம் ஆண்டாளுக்கு. ஊற்றமுடையாய் பெரியாய், வேதங்களில் பேசப்படுகின்ற பிரமாண பிரசித்தியான திண்மையுடையவனே, அனாதியாய் உள்ள வேதமன்றோ உன் பெருமையையும் உன்னையும் உலகுக்கு காட்டி தானும் பெருமை பெறுகிறது. உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே, சாஸ்திரங்கள் மட்டும் கேட்டறிந்து போகாமல் சகல மனுஷர்களும் ஊனக்கண்ணால் காணும்படிக்க உலகிலே அவதரித்து பல்லாண்டுகள் நின்ற ஒளி ரூபமே, மனுஷ்ய சரீரியாய் அவதரித்த என்னுடைய பரத்வம் சௌலபியம் முதலிய கல்யாண குணங்களின் தேஜஸை ஒளியை மூடர்கள் அறிய மாட்டார்கள் என்று கிருஷ்ணனே கீதையில் சொன்னாரன்றோ. அப்படிப்பட்ட ஆயர்குல சுடரான உன்னை நாங்கள் போற்றியாம் வந்தோம். அதாவது உன்னை பணிந்து வந்தோம். புகழ்ந்தேலோ உனது பல புகழை பாடி வந்தோம். போற்றுவது என்பது வந்து அடிபணிவது, புகழ்வது என்பது கண்ணனின் அற்புத செயல்களை எடுத்து விரித்து பெருமையாக கூறுவது. அற்புதமாக சொன்னாய் குரேசா. வரவேண்டும் வரவேண்டும். நமஸ்காரம். தங்கள் வரவால் இவ்வில்லம் பாக்கியம் பெற்றது. வாருங்கள் சுவாமி. வந்தனம். வணங்குகிறேன்.
கூரேசா, உன் பாசுரத்தின் விளக்கத்தை கேட்டு பூரித்து போனேன். கண்ணனை பலவானாக புகழ்ந்தது பற்றி சொன்னாய். அதுபோல் உன்னையும் உன்னை பெற்ற உன் தந்தையாரையும் உன் விளக்கத்தை மெய்மறந்த சிறு குழந்தை போல் லயித்து கேட்டுக்கொண்டிருந்த உன் பாரியாள் ஆண்டாளையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். வாசுதேவ குடும்பகம் என்பதற்கு உதாரணமாக இக்குடும்பத்தை சொல்லலாம் என்றால் அது மிகையாகாது. ஓர் ஆசானைப் போல் மிகவும் தெளிவாக உரைத்தாய் குரேசா. சுவாமி, உலகுக்கே ஆசானாக போகும் ஒரு பிள்ளையை ராமானுஜரை பெற்றவர் தாங்கள். இந்த கடையேனை பார்த்து ஆசானை போன்று என்று சொல்லலாமா? ஒத்த மனதுடையவர்களை நான் இரு உருவங்களில் காண்கிறேன். ஆம், அதுதான் உண்மை. முதலில் ஜலத்தை பருகுங்கள் சோமயாஜிகளே. ஆண்டாள், வேண்டாம். தங்களை இந்த நேரத்தில் சந்தித்தது மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நம் கூரத்திற்கு அருகில் திருமால்புரம் கோயிலில் இன்று ஒரு ஹோமம். ஏற்கனவே ஏற்பாடாகியிருந்த பிரகஸ்பதிக்கு திடீரென்று வர முடியாத அசௌகரியம். அவர் அடியேனை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டார். ஹோமம் நல்லபடியாக முடித்துவிட்டு இவ்வழியாக தங்களது அகத்திற்கும் வந்து உங்கள் அனைவரையும் பார்த்தும் விட்டேன். இந்நேரத்தில் அடியேன் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். அடியேன் சென்று வந்த அந்த கோயிலுக்கும் இங்கு தங்கள் அகத்தில் காணும் சூழலுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கு குடும்பமே கோயிலாக காட்சியளிக்கிறது. இப்பொழுது நானும் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். அடியேனின் அகமுடையாள் இவ்வுலகம் விட்டு சென்ற பிற்பாடு இவ்வகம் சற்று கலை இழந்துதான் காணப்பட்டது. இப்பொழுது ஆண்டாள் இவ்வகத்தின் மருமகளாக வந்து மீண்டும் குடும்ப விளக்கேற்றி இதை ஒரு கோயிலாக மாற்றியிருக்கிறாள் என்று சொல்லலாம். பெண்கள் குலமகளாய் அகத்தில் இருப்பதே லட்சுமி கடாட்சம் தானே? நிச்சயம் சுவாமி, தாங்கள் சொல்வதை அடியேன் மிகவும் ஆமோதிக்கிறேன். ஏசுமா, வணக்கம் ஏசுமா. என்ன கணக்கு பிள்ளை, இந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஏசுமா, நம்ம கந்தனுடைய மாடு ராயப்பனின் வயலில் மேய்ந்து பயிரை எல்லாம் சேதமாக்கி விட்டது. அதற்கு பிறகு ராயப்பனின் தடுப்பு வேலியில் மாட்டிக்கொண்டது. ராயப்பன் மாட்டை கட்டி போட்டுவிட்டு அவிழ்த்து விட மாட்டேன் என்கிறான். கந்தனோ மாட்டை கொடு என்று அழுது புலம்புகிறான். மாட்டின் உடம்பில் வேலியின் முள் குத்தி ஒரே ரத்தம். ராயப்பன் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறான். நீங்கள் வந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அங்கு இருப்பவர்கள் பிரியப்படுகிறார்கள். தந்தையே, நான் போய் பார்த்து பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க பார்க்கிறேன். இல்லை இல்லை, நானே செல்கிறேன். நீ வந்திருக்கும் நம் விருந்தாளியான சோமயாஜிகளை கவனித்துக்கொள். அம்மா ஆண்டாள் ஒரு சிறப்பு விருந்தினை ஏற்பாடு செய்துவிடு. தந்தையே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமா? நான் போய்விட்டு வருகிறேனே. அடியேனுக்கும் கூரேசன் சொல்வது சரி என்றே தோன்றுகிறது சுவாமி. இல்லை கேசவ சோமயாஜிகளே, நான் போவதுதான் சரி. அதற்கும் காரணம் இருக்கிறது. இப்பொழுது கணக்கப்பிள்ளை கூறியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதாவது மாடு வேலியில் அகப்பட்டு கொண்டு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? என் பிள்ளையாண்டான் இப்பொழுது அங்கு சென்றால் அவ்வளவுதான். பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மாட்டைக் கண்ட மாத்திரத்தில் மூர்ச்சித்து விழுந்து விடுவான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆம் சோமயாஜி அவர்களே, இந்த கூரேசன் சிறு உயிர்கள் துன்பப்பட்டால் சகிக்க முடியாத மென்மை கொண்டவனாக இருக்கிறான். இது அவனுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை நான் அறியேன். ஆனால் அது அவன் இயல்பு என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். இங்குள்ளவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். சரி சோமயாஜிகளே, நான் சென்றுவிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரி சுவாமி, ஆனால் அடியேனும் சீக்கிரமே புறப்பட வேண்டும். இல்லை சுவாமி, அதை நாங்கள் நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். சற்று முன்தான் வந்தீர்கள். இன்று இரவு இங்கு போஜனம் முடித்து நாளை காலை புறப்படலாம். இருக்கட்டும், மற்றொரு நாள் வந்து தங்குகிறேன். தகுந்த முன்னேற்பாட்டோடு நான் வரவில்லை. அதனால் என்ன சுவாமி, இங்கிருந்து ஆள் அனுப்பி தங்கள் அகத்திற்கு தகவல் சொல்லிவிடுகிறோம். தாங்கள் அவசியம் இங்கு தங்கிவிட்டு நாளைதான் புறப்பட வேண்டும். சரியாகச் சொன்னாய் ஆண்டாள். சோமயாஜிகளே, நாளை காலையில் புறப்படலாம். நான் இதோ சென்று விட்டு வருகிறேன். வாருங்கள் கணக்கு பிள்ளை.
எப்படியோ என்னை இங்கு ஓர் இரவு தங்க வைத்து விட்டீர்கள். நீங்கள் இங்கு தங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நேற்று இரவு அவசரமாக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம், வருவதற்கும் தாமதமாகிவிட்டது. அதனால் என்ன, நீங்கள் அங்கு சென்றதுதான் உச்சிதம். உங்களிடம் சரிவர பேசக்கூட இயலவில்லை. எப்படியும் அடியேன் உங்களை காண அகத்திற்கு வருவதாகத்தான் இருந்தேன். வாருங்கள் வாருங்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம். உங்களை வரவேற்க காத்திருக்கிறேன். அது பின்னொரு சமயம் வருகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கு இருப்பதால் விஷயம் என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். நீங்கள்தான் அதை சரிவர செய்ய முடியும். பீடிகையெல்லாம் பலமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை சுமத்துவதாக இருக்கிறீர்களோ? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். எங்கள் ஜமீனை பராமரிப்பதற்கு தக்க மேலாளர் தேவை. நீங்கள்தான் அதற்கு ஏற்ற யாராவது இருந்தால் ஏற்பாடு செய்து தர வேண்டும். என்னது, உங்கள் ஜமீனுக்கு மேலாளரா? நீங்கள் இருக்கிறீர்கள், கூரேசன் இருக்கிறான், போதாததற்கு கணக்கு பிள்ளை வேறு இருக்கிறார். உங்கள் அனைவரையும் மீறி மேலாளருக்கு இங்கு என்ன வேலை இருக்க முடியும்? கணக்கு பிள்ளை இருக்கிறார், ஆனால் அவர் நாம் கூறுவதை செயல்படுத்துவதோடு சரி. கூரேசனுக்கு இந்த பணிகளில் பெரிதாக நாட்டமில்லை. அதற்குண்டான பக்குவமும் குறைவு. அடியேன் திவ்ய கஷேத்திரங்களை தரிசித்து அதன் பின் வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். ஆகையால் நம் ஜமீனையும் பண்ணையையும் பொறுப்புடன் நிர்வகிக்க மேலாளர் அத்தியாவசியமாகிறார். அதனால்தான் உங்களிடம் விண்ணப்பித்தேன். உங்களுக்கு பரிச்சயப்பட்டவர்கள் பலர் இருப்பார்களே, அவர்களில் யாரையாவது நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும். பலர் இருக்கின்றனர், ஆனால் உங்களுக்கு என்றால் நான் சற்று ஆலோசித்துதான் சொல்ல வேண்டும். இதற்கு சற்று அவகாசம் தேவை. உங்களுக்கு ஏற்றவராக யார் இருப்பார்கள் என்று பார்த்து சொல்கிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். நீங்கள் திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. சரி சுவாமி, அப்பொழுது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, இதை எங்கள் சார்பாக ராமானுஜ சுவாமிகளிடமும் தஞ்சாவிடமும் கொடுத்து விடுங்கள். சரி. இதுவும் தஞ்சாவிற்கு பிரத்யேகமாக நான் செய்தது. இது அவளுக்கு மிகவும் பிடித்த அதிரசம். ஏதேது, ராமானுஜனும் கூரேசனும் நட்பு ரீதியில் ஒன்றியவர்கள் என்று தெரியும். இப்பொழுது தஞ்சாவும் ஆண்டாளும் அதையும் மிஞ்சி விடுவார்கள் போல் தெரிகிறது. ஆமாம் சுவாமி, பார்த்த மாத்திரத்திலேயே தஞ்சாவை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவளும் அதே போல்தான். அன்று நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பல விஷயங்களில் இருவர் மனதும் ஒன்று போல் இருந்தது. இணை பிரியாத தோழிகளாகிவிட்டோம். இதை நீங்கள் அவளிடம் அவசியம் தெரிவிக்க வேண்டும். நீ சொன்னதை அப்படியே அவளிடம் சொல்கிறேன். அவளும் சந்தோஷப்படுவாள். சரி, நேரமாகிறது, நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன் சுவாமி. வாருங்கள். ஐயா, நாளூரான் இன்னும் வரவில்லையே. அவர் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக வருபவர். நாம் தான் முன்னதாக வந்துவிட்டோம். ஐயா, இந்த முறை கோயில் நிலத்தின் குத்தகை நம் கைக்கு வந்துவிடும் அல்லவா? நானும் அதைத்தான் விரும்புகிறேன். நாளூரான் வரட்டும், பார்ப்போம். அதோ நாளூரான் வந்து விட்டாரே. வணக்கம் ஐயா. என்ன, இருசாராரும் வந்து விட்டீர்களா? உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வெற்று அரட்டை எனக்கு பிடிக்காது. அதனால் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். நமது கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க வேண்டும் என்று பலர் விண்ணப்பித்திருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் இந்த இருவர் மட்டும்தான் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? இப்போது உங்கள் இருவரில்
யார் அதிக காசுகள் கொடுக்க போகிறீர்களோ அவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிலம் குத்தகைக்கு விடப்படும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? குத்தகைக்கான குறைந்த தொகை 100 பொற்காசுகள். 105 பொற்காசுகள். 107 பொற்காசுகள். காளிமுத்து, குறைந்தபட்சம் 5 பொற்காசுகளைத்தான் உயர்த்த வேண்டும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? 110 என்று வைத்துக் கொள்ளலாமா? சரி ஐயா. நமஸ்காரம். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். உன்னை தேடித்தான் உன் அகத்திற்கு சென்றேன். நீ குத்தகை விஷயமாக ஏல மண்டபத்திற்கு சென்றிருப்பதாக உன் அகமுடையாள் சொன்னான். அதான் இங்கு வந்தேன். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஏலம் நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏலத்தை முடித்துவிட்டு வருகிறேன். சரி. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? ஏலத்தை தொடரலாம். 120 பொற்காசுகள். என்ன காளிமுத்து, 120 பொற்காசுகள் தருவதற்கு மாணிக்கம் விரும்புகிறார். நீங்கள் பேசாமல் இருந்தால் குத்தகை அவருக்கு சென்றுவிடும். அதன் பிறகு 2 ஆண்டுகள் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். என்ன காளிமுத்து, கொடுத்து விடலாமா? 125 பொற்காசுகள் ஐயா. ஐயா, இந்த வருட விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று தெரிகிறது. நாமே குத்தகைக்கு எடுத்துக்கொள்வோம். சரி. 130 பொற்காசுகள். மாணிக்கத்திற்கு விளைச்சல்களை பற்றி நல்ல ஞானம் இருக்கிறது. அதனால்தான் தயங்காமல் 130 பொற்காசுகள் தருகிறேன் என்கிறார். என்ன காளிமுத்து, கொடுத்து விடலாமா? 140 பொற்காசுகள் ஐயா. 150 பொற்காசுகள். பொற்காசுகள். 450 ஒரு முறை, 450 2 முறை. காளிமுத்து, போனால் வராது. கொடுத்து விடட்டுமா? ஏலம் முடிந்து விட்டது. அடுத்து 2 ஆண்டிற்கு கோயில் நிலம் மாணிக்கத்திற்கு குத்தகை விடப்படுகிறது. என்ன மாணிக்கம், 450 பொற்காசுகளை காரியதரிசியிடம் கொடுத்துவிடு. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? நன்றி ஐயா. சரி, அனைவரும் செல்லலாம். வணக்கம் ஐயா. வாருங்கள். நாலுரான், கோயிலுக்கு சொந்தமான அந்த சிறு நிலத்தை 450 பொற்காசுகளுக்கு குத்தகை விட்டிருக்கிறாயே. அதுதான் இந்த நாலூரானின் சாமர்த்தியம். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு விசுவாசி. கோயிலுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவேன். இந்த குத்தகையால் கோயிலுக்கு என்ன லாபம் என்பதை மட்டும்தான் கணக்கிடுவேன். அவர்களுடைய நஷ்டத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. மேலும் கராரும் கண்டிப்பும் என் உடன் பிறந்தது. கர்ணனின் கவச குண்டலம் போல. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? புரிந்தது, புரிந்தது. அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். அதுதானே கேட்டேன். காரணம் இல்லாமல் என்னை தேடி வரமாட்டீர்களே. உனக்கு சோமயாஜி சுவாமிகளை தெரியும் அல்லவா? ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் பொறுப்பாளராக உள்ளாரே, ராமானுஜரின் தந்தை. உங்கள் சம்பந்தி அவர்தானே? அவரேதான். அவர் என்னிடம் ஒரு மேலாளர் தேவை என்றார். யாருக்கு? அவருக்கா? இதே கேள்வியைத்தான் நானும் அவரிடம் கேட்டேன். அவருக்கில்லை, கூரேசனின் தந்தைக்கு, அவர்களின் பண்ணையில் பணிபுரிவதற்கு. சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மேலாளரை நீதானே? என்ன, நானா? ஆமாம், நீயேதான். மிகவும் தீவிரமாக சிந்தித்ததற்கு பின்தான் நான் இந்த முடிவிற்கே வந்தேன். அவர்கள் பண்ணையில் இல்லாத பணியாட்களா? அதெல்லாம் நாங்கள் விரிவாக பேசிவிட்டோம். நீ அங்கு சென்று மேலாளர் பொறுப்பை ஏற்பதுதான் உச்சிதம் என்று எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் இங்கிருக்கும் பணிகள்... அதெல்லாம் அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். சோமயாஜி சுவாமிகள் பொதுவாக என்னிடம் எதுவும் விண்ணப்பித்தது கிடையாது. அவரே வழியே வந்து கேட்டுக்கொண்டுள்ள பொழுது அவர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என் தலையாய கடமை அல்லவா? அதுவும் அதை செவ்வனே செய்ய வேண்டும். அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். என்ன, உனக்கு சம்மதம்தானே?
கரும்பு தின்ன கசக்குமா இல்லை கூலிதான் வேண்டுமா? மேலும் நீங்களே நேரில் வந்து கேட்கும்போது மறுப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லை. என்ன, என் குணநலன்களை பற்றி மட்டும் அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள். கவலையே படாதே, உனக்கு அங்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அது? என்ன, நான் சொன்னது புரிந்ததா என்று அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறாயே, அதை மட்டும் நீ குறைத்துக்கொள். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? ஐயா, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். 450 பொற்காசுகளில் 300 பொற்காசுகள் செலுத்திவிட்டேன். மீதமுள்ள 150 பொற்காசுகளை அடுத்த மாதம் செலுத்தி விடுகிறேன். இல்லை மாணிக்கம், அது சரிப்பட்டு வராது. உன்னால் முழு தொகையையும் உடனே செலுத்த முடியவில்லை என்றால் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்க கூடாது. சரி விடு, முகுந்தன் காசுடன் காத்திருக்கிறான். குத்தகையை அவனுக்கு அளித்து விடுகிறேன். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா. 1 மாதம் வேண்டாம், ஒரு 15 நாட்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாவது எப்படியாவது மீதமுள்ள தொகையை செலுத்தி விடுகிறேன். இல்லை மாணிக்கம், இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நாள் கூட பொறுத்திருக்க இயலாது. நாளை யார் கண்டார், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மாரிமுத்து, ஐயா. முகுந்தனை வரச் சொல். சரிங்க ஐயா. ஏலம் முடிந்த பின் அவன் என்னை சந்தித்தான். 460 பொற்காசுகளை தந்திருக்கலாம் என்று வருந்தினான். 450 பொற்காசுகளுக்கே நிலத்தை அவனுக்கு குத்தகைக்கு விட்டதாக தெரிவித்துவிடு. ஐயா, ஒரு வாரமாவது. இங்கு பார், இந்த இழுபறி எல்லாம் எனக்கு பிடிக்காது. குத்தகை உன் கைவிட்டு போய்விட்டது. இங்கு பார், 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கலாம். மாணிக்கம், அவர்கள் பருகுவதற்கு இளநீர் எடுத்து வா. சரிங்க ஐயா. நமஸ்காரம். 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 வாருங்கள். நீங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பாக்கியம். யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாய் போல் இருக்கிறது, அதை முடித்துவிடு. அது முடிந்து விட்டது சுவாமி. கையில் காசில்லை என்றால் ஏன் குத்தகைக்கான ஆசை? அன்று பார்த்தீர்களே, அவன்தான் 150 பொற்காசுகள் குறைகிறது என்றான். அடுத்த மாதம் செலுத்துகிறேன் என்கிறான். குத்தகையை மாற்றிவிட்டேன். ஏன் நாளுரான், 1 மாதம் பொறுத்திருக்க கூடாதா? தவணை முறை என்றாலே அது தள்ளி போய்க் கொண்டேதான் இருக்கும். என்னுடைய கண்டிப்பு குணமும் கரார் போக்கும் உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன, நான் சொன்னது புரிந்ததா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? என்ன நாளுரா, நான் எப்பொழுது வந்தாலும் இளநீர் கொடுத்து விடுகிறாய்? ஏதோ என்னால் முடிந்தது. நீ கூரத்திற்கு மேலாளராக செல்ல சம்மதித்தது குறித்த எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, உங்களுக்கும் என்னை பற்றி நன்றாக தெரியும். நாம் சந்தித்து பல ஆண்டுகள் ஆனாலும் என் குணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வெட்டு 1 துண்டு 2 என்று இருப்பவன். சில கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் உங்கள் கூரத்திற்கு வர சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நாளுரா, இப்பொழுது இப்படி சொல்கிறாய்? கூரத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லவில்லையே. முதலில் நான் மட்டும் அங்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். என் பாரியாள் மற்றும் குழந்தை இங்கேயே இருக்கட்டும். அங்கு எல்லாம் தோதாக வந்ததும் பிறகு நான் என் குடும்பத்தை அழைத்துச் செல்கிறேன். அதுவும் சரிதான். நீ கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. இரண்டாவது, மேலாளராக நான் பொறுப்பெடுத்துக் கொண்டால் வேறொருவருக்கு நான் அடிபணிய மாட்டேன். பண்ணையின் நலனையும் முன்னேற்றத்தையும் மனதில் கொண்டுதான் முடிவுகள் எடுக்கப்படும். அதில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது. ஊதியத்தை பெரிதாக கருதுபவன் நான் அல்ல என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று எண்ணுபவன் நான். இதுவும் நியாயமாகத்தான் படுகிறது. நியாயத்திற்கு புறம்பாக நான் பேசுவதும் கிடையாது, செயல்படுவதும் கிடையாது. அந்த பண்ணையோ மிகவும் பெரிய பண்ணை. பலர் பல நிலைகளில் அங்கிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோருமே எனக்கு கட்டுப்பட்டு செயலாற்ற வேண்டும். இவைகளுக்கு உடன்பட்டால் நான் அங்கு செல்கிறேன். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். உன் விருப்பப்படியே செயலாற்றலாம். என்ன சோமயாஜி சுவாமிகளே, இதில் உங்கள் கருத்து என்ன? கேட்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நியாயங்கள் பொதிந்துள்ளன.
அதனால் இந்த ஷரத்துகளை மறுக்க இயலவில்லை. ஆனால் நாலுரான், ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். கோரேசனும் சரி, அவன் தந்தையும் சரி, மிகவும் தங்கமானவர்கள். அதேபோல் அங்கு பணிபுரிபவர்களும் தங்கள் எஜமானர் மீது ஏகத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள். அதற்கு எந்த குந்தகமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். இது ஒன்றுதான் அடியேன் சொல்ல விரும்பியது. என் செயல்பாட்டை இதுவரை யாரும் குறை சொன்னது கிடையாது. புரிகிறது. அதேபோல் நானும் தெரிவிக்கிறேன். நீ அங்கு சென்ற ஒரு சில தினங்களிலேயே உன் குடும்பத்தை அங்கு வரவழைத்துக் கொள்வாய். அந்த அளவிற்கு அந்த பண்ணை உனக்கு பிடித்து போகும். அதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. அப்பொழுது இன்றே நீ கூரத்திற்கு புறப்படுகிறாயா? இல்லை சுவாமி, உங்கள் அவசரம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஊர் விட்டு ஊர் செல்வதால் நல்ல நாள் பார்த்து செல்வதுதான் உச்சிதம். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? நன்றாக புரிந்தது. என்ன கணக்கு பிள்ளை, திடீரென்று இப்பொழுது வந்து 4 நாட்கள் விடுமுறை வேண்டுமென்று கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லை எசமான், அவசர வேலையாக சதுர்வேதி மங்கலம் வரை செல்ல வேண்டியுள்ளது. பண்ணை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள புதிதாக நாலூரான் என்றொருவர் வர இருக்கிறார். நீங்கள் 4 நாட்கள் வர இயலாது என்கிறீர்கள். கணக்கு வழக்கெல்லாம் அப்படியே இருக்கிறது. மொத்தத்தையும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? எல்லாவற்றையும் உடனுக்குடனே முடிக்க வேண்டாமா? அடியேனோ இந்த பொறுப்புகளிலிருந்து விடுபடலாம் என்று பார்த்தால் என் சுமையை மேலும் அதிகரிக்கிறீர்கள். அப்படியெல்லாம் இல்லை எசமான், நான் பல காலமாக இங்கிருக்கிறேன். இங்கு நிலவும் சூழ்நிலை நான் அறியாததா? மேலும் தங்களுக்கே தெரியும், மிக மிக தேவை என்றால்தான் விடுமுறை எடுத்துக்கொள்வேன். தந்தையே, அவர் முன்னமையே என்னிடம் தெரிவித்திருந்தார். அடியேன் தான் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். மேலும் இந்த கணக்கு வழக்குகளை அடியேனே கவனித்திருக்கலாம். மற்ற வேலைகளால் இதை ஒத்தி வைத்திருந்தேன். அது மட்டுமில்லை எசமான், நமது பண்ணை விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. பணியாட்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு தக்கவாறு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள விவரம் அறிந்த யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்கும். புரிகிறது. அதற்கான தீர்வைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சோமையாஜி சுவாமிகளிடம் இது பற்றி பேசியுள்ளேன். நமஸ்காரம் சுவாமி. வாருங்கள் சுவாமி, இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதுதான் வந்துவிட்டேன். இவர்தான் அடியேன் சொல்லியிருந்த நாலூரான். நமஸ்காரம். நமஸ்காரம். இவன் என் மகன் கூரேசன். நமஸ்காரம். அவர் கணக்கு பிள்ளை. வணக்கம். நமஸ்காரம். உங்களுக்கென்றே அரும்பாடுபட்டு இவரை தேடிக் கண்டுபிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், கருமமே கண்ணாயினார் என்று இருப்பவர். தேவையில்லாத பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் இவருடைய பெயர் சற்று வினோதமாக உள்ளது. அது என்ன பெயர்? நாலூரான். அது என் இயற்பெயர் இல்லை சுவாமி. நான் 4 ஊர்களைக் கொண்ட சதுர்வேதி மங்கலத்தைச் சேர்ந்தவன். அதுதான் என் பூர்வீகம். அந்த 4 ஊர்களிலும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் என் தகப்பனாரைத்தான் மத்தியஸ்தத்திற்கு கூப்பிடுவார்கள். அதை அவர் தீர்த்து வைப்பார். பெரியவர் பெரியவர் என்று அவர் அந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அது அடுத்த தலைமுறையான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரை பெரியவர் பெரியவர் என்று அழைத்தவர்கள் இப்பொழுது என்னை பெரியவர் என்று கூப்பிடுகிறார்கள். காலப்போக்கில் நாலூரான் என்ற பட்டப்பெயரே இயற்பெயராக மாறிவிட்டது. அது எனக்கும் பிடித்துவிட்டது. ஆனால் நான் தற்போது எந்த பொறுப்பிலும் இல்லை. சாஸ்திர சம்பிரதாய சம்ஸ்காரங்களிலும் கோயில் பராமரிப்பிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளேன். சோமயாஜி சுவாமிகள் கேட்டுக்கொண்டதால்தான் நான் இங்கு வந்துள்ளேன். நாலூரான், கணக்கு பிள்ளை அவர்கள் உங்களுக்கு பண்ணையை பற்றிய சகல விவரங்களையும் விளக்கமாக சொல்வார். உங்களுக்கும் இப்பொழுது நிம்மதியாக இருக்கும். நீங்கள் புறப்படலாம். சரிங்க எசமா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். வா ஆண்டாள், அடியேனே உன்னை கூப்பிடலாம் என்றிருந்தேன். நீயே வந்து விட்டாய். இவர் நாலூரான் நம் பண்ணையை பராமரிக்கும் மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். நமஸ்காரம். நமஸ்காரம். இவள் ஆண்டாள், என் சகதர்மினி. அடியேன் வெளியூர் சென்றிருந்த இடைப்பட்ட காலத்தில் பண்ணையின் பொறுப்புகளை சிறப்பாக கவனித்துக் கொண்டாள். அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ எனக்கு தோன்றியதை சரி என்று பட்டதை செய்தேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். தஞ்சாவை அழைத்து வரவில்லையா? அவளும் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.
திடீரென தீர்மானித்து புறப்பட்டு விட்டோம். அடுத்த முறை வரும் பொழுது அவசியம் அழைத்து வருகிறேன். நாலூரானை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அவசியமே இல்லை. எப்பொழுது நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்களோ நன்றாக அலசி ஆராய்ந்து எல்லா விதத்திலும் இவர் பொருத்தமானவராகத்தான் இருப்பார். சகல தகுதியும் இவருக்கு இருக்கும் என்று தெரியும். சரியாக சொன்னாய். நாமே சென்று பல இடங்களில் அலைந்து தேடுவதை விட எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அவர் அதை செவ்வனே முடித்து விடுவார். அப்படிப்பட்டவர்தான் சோமயாஜி சுவாமிகள். சரி, இன்றிலிருந்தே உங்கள் பணியை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இல்லை சுவாமி, இன்று உங்கள் எல்லோரையும் சந்தித்துச் செல்லலாம் என்றுதான் வந்துள்ளேன். நல்ல நாள் பார்த்து கூடிய விரைவில் வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். அது எப்படி? அதற்குள் புறப்பட முடியும்? வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள். விருந்து வைக்கிறேன். அதை முடித்துக் கொண்டுதான் கிளம்ப வேண்டும். சரி, உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்? மேலும் பட்டுவின் தளிகையை உட்கொண்டு நாக்கே ருசி இழந்து விட்டது. உன் தளிகையை இன்று ருசி பார்த்து விடுகிறேன். விடுகிறேன் இல்லை, விடுகிறோம் என்று சொல்லுங்கள். என்ன, நான் சொன்னது சரிதானே? என்ன கண்ணாயிரம், ஜெயராமா, இன்னுமா பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உமக்கென்ன? தளிகை முடிந்ததும் உங்கள் வேலை முடிந்தது. எங்களுக்கு அப்படியா? பந்தி பரிமாறுதல் முடிந்ததும் இதை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து முடிக்க வேண்டும். தெரியும் தெரியும், வேலையில் உங்களுக்கு இருக்கும் ஈடுபாடு. இந்த பாத்திரங்கள் எல்லாம் சிறிது நேரம் தண்ணீரில் ஊறட்டும். வாருங்கள், ஆடுபுலி ஆட்டம் ஆடுவோம். இல்லை இல்லை, முதலில் நாங்கள் இதை முடித்து விடுகிறோம். தலைமை பரிசாரகன், நான் சொல்கிறேன், என்னை மீறி நீங்கள் நடந்து கொண்டால் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை. வாருமையா. இன்றைய தளிகை மிகவும் அற்புதம். அதுவும் அந்த மிளகு. தளிகை பற்றிய பாராட்டை இங்கே சொல்ல வேண்டும். செய்வது நான், பாராட்டு பெறுவது இவனா? என்ன இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியாகத்தானே செய்கிறீர்கள். கூட்டாவது அணியாவது எல்லாம் இங்கு சுயேச்சைதான், ஸ்வயம்பாகம்தான். நான் இல்லை என்றால் இவர்களுக்கு எதில் உப்பு போட வேண்டும், எதில் எத்தனை மிளகு போட வேண்டும் என்று கூட தெரியாது. இவ்வளவு ஏன், அடுப்பில் இருக்கும் பாத்திரத்தை எப்போது இறக்க வேண்டும் என்று கூட இவர்களுக்கு தெரியாது. அது சரி, அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய விளக்கம்? யார் யாருக்கு எது எது சேர வேண்டுமோ அவர்களுக்கு அது அது போய் சேர வேண்டும். அது பாராட்டாக இருந்தாலும் சரி, அவதூறாக இருந்தாலும் சரி. உரிமைக்கு குரல் கொடுப்பவன் நான். உன்னிடம் வாய் கொடுத்து யாராவது வெல்ல முடியுமா? அது போகட்டும், புதிதாக நாளூரான் என்று ஒருவர் வரப்போகிறாராம். பண்ணையின் மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள. கேள்விப்பட்டீர்களா? பட்டேன். வரட்டும் வரட்டும், யார் வந்தால் எனக்கென்ன? என் வேலையில் நான் என்றுமே கண்ணும் கருத்துமாக இருப்பேன், கராராகவும் இருப்பேன். அவரும் மிகவும் கண்டிப்பானவர், கராரானவர் என்றும் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் என்று வருகிறாராம். இன்றுதான் வரப்போவதாக சொன்னார்கள். கரார் என்கிறார்களே, அவர் எல்லோரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்குவாரோ? ஜெயராமா, முதலில் நம் வேலைகளை முடித்து விடுவோம். என்ன கண்ணாயிரம், உன் குரலில் ஏன் இந்த பதற்றம்? தொடை நடுங்கியாக இருக்கிறாயே. வரப்போகிறவர் என்ன சிங்கமா புலியா? அவரும் ஒரு சராசரி மனிதர் தானே. மனிதனுக்கு மனிதன் பயப்படுவது மடத்தனம். அந்த நாலூரானா எட்டூரானா, அவரை அழைத்து வருவது சோமயாஜி சுவாமிகள். அதனால் வருபவர் சாத்வீகமாகத்தான் இருக்க வேண்டும். வாருங்கள். நமஸ்காரம். இவர் நாளூரான், புதிதாக நம் பண்ணையில் சேர்ந்திருக்கிறார். மொத்த நிர்வாக பொறுப்பையும் பெரிய எஜமான் இவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் என்றார். அதுதான் அழைத்து வந்திருக்கிறேன். இவன் நரசிம்மன். தளிகை பொறுப்பு இவனுடையது. அவன் ஜெயராமன். என்ன கணக்கு பிள்ளை, நரசிம்மன் என்று மொட்டையாக சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவரை அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது முழுவதுமாக கூற வேண்டும். சுவாமி, என் அப்பாவின் காலத்திலிருந்தே இந்த பண்ணையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கு பெரும்பாலானவர்கள் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்.
அதேபோல் பெரிய எஜமான், சின்ன எஜமான், எஜமானி அம்மா என்று எல்லோருக்குமே நான் மிகவும் வேண்டப்பட்டவன். என் தளிகையை மிகவும் விரும்புபவர்கள் அவர்கள். அதனாலேயே ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுக்காமலே இங்கு வந்து விடுவேன். நான் இல்லை என்றால் இங்கு அடுப்பே புகையாது. உங்களுக்கு வெற்று அரட்டை எனக்கு பிடிக்காது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்க வந்தேன். சொன்னால் அதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு தளிகை செய்வேன். கேட்பதற்கு முன் அவசரப்பட்டு விட்டீர்களே. நான் இங்கு போஜனம் செய்ய வரவில்லை. இந்த பண்ணையை பராமரிப்பதற்காக வந்திருக்கிறேன். எப்படி இருந்தாலும் பட்டினியுடன் பராமரிக்க முடியாது அல்லவா? அது ஒன்றுமில்லை. நரசிம்மன் சற்று வெளிப்படையாக பேசக்கூடியவன். மற்றபடி எல்லோருடனும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருப்பவன்தான். அப்படி இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம் சுவாமி. நரசிம்மன் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் பயம் கலந்த மரியாதையையும் பார்க்கிறேன். ஒற்றுமையாக இருப்பதோடு நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பாத்திரங்கள் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கிறது. 10 பாத்திரங்களை இப்படி காய போடக்கூடாது. கையோடு உடனே சுத்தம் செய்ய வேண்டும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? என்ன ஜெயராமா, கண்ணாயிரம், பொதுவாக உங்கள் வேலையை உடனுக்குடன் செய்து விடுவீர்கள். இன்று ஏன் தாமதம்? அது ஒன்றுமில்லை. இந்த ஆடு புலி. என்ன ஆடு, என்ன புலி? அது ஒன்றுமில்லை. சீக்கிரமாக பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள், ஆடுபுலி ஆட்டம் ஆடலாம் என்று கூப்பிட்டேன். அதை சொல்ல தயங்குகின்றனர். அப்படியென்றால் ஓய்வு நேரத்தில் விளையாடுவீர்களோ? உறங்குவதற்கு பதில் சிறிது நேரம் விளையாடுவதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். வருடக்கணக்காக இருக்கிறேன், விசுவாசமாகவும் இருக்கிறேன். எத்தனை வருடங்கள் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஆமாம், உன் பேர் என்ன? நரசிம்மன். நரசிம்மன், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எஜமான் நம்மை எந்த குற்றம் குறை சொல்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் முக்கியம். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? நன்றாக புரிந்தது சுவாமி. இங்கு எல்லாமே எஜமானர்களின் நேரடி கண்காணிப்பில் தான் நடக்கிறது. இருக்கலாம், இது நாள் வரை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் என்னை இங்கு பணியில் அமர்த்தி இருப்பதே எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான். அதனால் இனி எல்லாமே என் மேற்பார்வையில் தான் நடக்கும். உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கண்ணாயிரம். என் பெயர் ஜெயராமன். கண்ணாயிரம் ஜெயராமன். இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? எங்கள் பொறுப்பு சுவாமி. அப்பொழுது அதை கவனியுங்கள். இங்கு எல்லாமே நல்ல விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கணக்கு பிள்ளை சொன்னார். அந்த நல்ல விதம் மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் எல்லோர் கையிலும் தான் இருக்கிறது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? சரி, நாம் மற்றவர்களை சென்று பார்க்கலாமா? வாருங்கள். என்னப்பா, வந்த முதல் நாளே பொறி தெரிக்கிறது? என்ன பொறி தெரிக்கிறது? நான் பார்க்காத பொறியா? இது வெறும் அவல் பொறி, எலி பொறி. எஜமானி அம்மாவையே எதிர்த்து நின்றவன் நான். ஆனால் என்ன, அவர்களுடைய நல்ல எண்ணம் தெரியாமல் போய்விட்டது. ஆடு புலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். புலியை போல் வந்து விட்டாரே. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அவர் சொன்னது எல்லாமே புரிந்தது. ஆனால் இந்த நரசிம்மனைத்தான் அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவும் முடியாது. புலியை ஆடாக்கி எப்படி ஆட வைக்கிறேன் என்று பார். என்ன சுதர்சனம், ஆண்டாளின் கல்யாணம் முடித்த சந்தோஷத்திலும் திருப்தியிலும் இந்த பக்கம் வருவதையே நிறுத்திவிட்டீர்கள்? இங்கே மட்டுமா? கோயிலிலேயே சுதர்சனத்தை பார்க்க முடியவில்லை. அப்படியெல்லாம் இல்லை பட்டரே. ஆண்டாளுக்கு உயர்ந்த இடத்தில் சம்பந்தம் ஏற்பட்டதன் பலன் அடியேனுக்கும் இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலிருந்தும் தளிகை செய்வதற்கான வாய்ப்பு வருகிறது. உங்களுடைய சிரத்தைக்கும் செய்யும் தொழில் மேல் நீங்கள் வைத்திருக்கும் பக்திக்கும் நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். குரேசன் சொல்வது மிகவும் சரி. ஏனோ தெரியவில்லை, பகவான் உங்களை இந்த நிலையிலேயே வைத்திருக்கிறார். சுவாமி, பாகவதத்தில் குந்தி மகாராணி கண்ணனிடம் சொல்கிறாள், எல்லா வசதிகளும் படைத்த ஒருவன்
உன் நாமத்தை சொல்வதற்கும் ஏழ்மையிலும் துக்கத்திலும் இருக்கும் ஒருவன் உன் நாமத்தை சொல்வதற்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளது. வறுமையில் வாடுபவன் உச்சரிக்கும் நாமம் ஏக்கத்துடனும் உருக்கத்துடனும் இருக்கும். அப்படிப்பட்ட ஏழ்மையில் இருப்பவர் உச்சரிக்கும் நாமத்தின் தாக்கமும் சக்தியும் அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை எனக்கு கொடு என்று குந்தி மகாராணி கண்ணனிடம் துக்கத்தை வேண்டுகிறாள். அந்த விதத்தில் அடியேன் ஒரு செல்வந்தனாக இருந்திருந்தால் லௌகீகத்திலேயே உழன்று கொண்டிருப்பேன். அதனால் தானோ என்னவோ என்னை இந்த நிலையில் வைத்துள்ளார் பகவான். அது மட்டுமின்றி என் பக்தனிடம் இருப்பதை காத்து அவனுக்கு தேவையானவற்றை கொடுத்து நானே அவனை பரிபாலிக்கிறேன் என்று கண்ணன் குறிப்பிடுகிறான். தேவையானவற்றை கொடுத்து என்றால் தேவைக்கு அளவேது? எவ்வளவு கொடுத்தாலும் தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கண்ணன் இங்கு குறிப்பிடுவது, எந்த அளவுக்கு செல்வம் இருந்தால் ஒருவனால் பக்தியில் நிலைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் தன் பக்தனுக்கு செல்வத்தை அருள் பாலிக்கிறார். சுதர்சனத்திற்கு இந்த அளவிற்கு கொடுத்தால்தான் அவன் பக்தியில் இருப்பான் என்று கண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது. உங்களை போன்றோருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பக்தி சிறிதளவும் குறையாது என்பதும் அந்த பகவானுக்கு தெரிந்திருக்கிறது. அது எப்படி சுதர்சனம்? உம்மிடம் இருக்கும் உயர்ந்த குணத்தை கூட நீர் தாழ்த்திக் கொண்டு மற்றவர்களை உயர்வாக பேசுகிறீர். எப்படியோ பகவான் பார்த்துத்தான் படியளப்பான் என்பது போல் ஆண்டாளுக்கு உகந்த ஒரு ஆத்துக்காரரை அமைத்துக் கொடுத்து விட்டான். அதேபோல் பெருமாளின் ஒரு பக்தை அடியேனுக்கு அகத்துக்காரியாக அமைந்தது அடியேன் செய்த பாக்கியம். இப்பொழுது கூட பாருங்கள், சுமங்கலிகளை வரவழைத்து காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கிறாள். அகத்துக்காரர் தீர்காயுளுடன் இருக்க வேண்டும் என்று. எஜமானி அம்மா, இன்று காரடையா நோன்பு, வந்துவிடு என்று சொன்னீர்கள். நானும் வந்துவிட்டேன். ஆனால் இது என்ன சடங்கு? ஒரு வரியில் சொன்னால் நம் அகத்துக்காரர் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு பிரார்த்திக்கும் ஒரு வைபவம் இது. சத்தியவான் ஒரு வருடம்தான் உயிருடன் இருப்பார் என்று தெரிந்தும் சாவித்ரி அவரை கல்யாணம் செய்து கொள்கிறாள். அதேபோல் ஓராண்டு முடிந்ததும் யமதர்ம ராஜா சத்தியவான் உயிரை பறித்துச் செல்ல சாவித்ரி தன் அகத்துக்காரர் உயிரை சாமர்த்தியமாக மீட்கிறாள். அந்த சம்பவத்தை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மாசி அல்லது பங்குனி மாதத்தில் ஒரு பெண் அன்று முழுவதும் எதுவும் உட்கொள்ளாமல் விரதம் இருந்து பகவானை பிரார்த்தித்து மஞ்சள் சரடை தன் கழுத்தில் அணிந்து விரதத்தை முடிக்கிறாள். இது மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் என்று கருதப்படுகிறது. அதன் பிறகு காரடையை உட்கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு முதல் காரடையான் நோன்பு என்பதால் உன்னையும் என் அம்மாவையும் வரச் சொன்னேன். இப்பொழுது விரதம் முடியும் நேரம் வந்துவிட்டது. அதனால் பகவானை மனதில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சரடை கழுத்தில் அணிய வேண்டும். வாருங்கள் மாப்பிள்ளை. வாருங்கள். என்ன ஆண்டாள், இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நோன்பிற்கு இவர்களை மட்டும்தான் அழைத்தாயா? நம் பண்ணையில் பணிபுரியும் எல்லோரையும் அழைத்திருக்கலாமே. சின்ன எஜமான், இங்கு நாங்கள் இருவரும் தான் இருக்கிறோம். ஆனால் எஜமானி அம்மா கூரத்தில் இருக்கும் அனைத்து சுமங்கலிகளையும் நீங்கள் கட்டிய மண்டபத்திற்கு வர சொல்லியிருக்கிறார். அங்கு இந்த வைபவம் மிக பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. இங்கு சடங்கு முடிந்ததும் அங்கு செல்வதாக இருக்கிறோம். அங்கு சென்று எஜமானி அம்மாதான் எல்லோருக்கும் அந்த புனித நோன்பு சரடை கொடுக்க இருக்கிறார்கள். ஆண்டாள்,
இந்த அளவிற்கு நீ யோசித்திருக்கிறாய். அதை அடியேன் யோசிக்க தவறிவிட்டேன். அதை எப்படி நான் யோசிக்காமல் இருப்பேன்? ஒரு அகத்துக்காரியின் தலையாய கடமையே அகத்துக்காரரின் மனக்குறிப்பை அறிந்து செயல்படுவதுதானே. எப்பொழுதும் தானம், தர்மம், பிரத்யுபகாரம் செய்வதுதானே உங்கள் குணம். அதே எண்ணம்தான் என்னை அறியாமல் என்னுள்ளும் குடிகொண்டுள்ளது. அருமையாக சொன்னாய் அம்மா. இதற்கு பெயர்தான் ஆதர்ஷ தம்பதிகள். கிரகஸ்தாஸ்திரம தர்மமும் இதுதான். அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருவரும் விளங்குகிறீர்கள். அம்மா ஆண்டாள், உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பந்தம் ஏற்பட்டது பகவத் கிருபை. இதை எத்தனை முறைதான் சொல்வீர்கள்? 1000 முறை வேண்டுமானாலும் சொல்வேன். சரி எஜமானி அம்மா, நான் மண்டபத்திற்கு செல்கிறேன். நீங்கள் பிறகு வாருங்கள். சரி. அம்மா ஆண்டாள், இது உன்னுடைய முதல் காரடையான் நோன்பு. அதனால் மாப்பிள்ளையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கொள். வாருங்கள் மாப்பிள்ளை. என்றும் பகவத் சிந்தனையில் இருப்பாயாக. எழுந்திரு. மாப்பிள்ளை, ஆண்டாளுக்கு குங்குமம் கொடுங்கள். சுவாமி, ஆண்டாள், என்னவாயிற்று? குரேசா, என்னவாயிற்று? குரேசா, உன்னைதான் கேட்கிறேன், என்ன ஆயிற்று? தந்தையே, சுவாமி, என்னவாயிற்று? மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, சுவாமி, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று? சுவாமி, தெரியவில்லையே மகனே. ஐயா, மருத்துவர் வந்துள்ளார். வாருங்கள் மருத்துவரே, அமருங்கள். என்ன நடந்தது? இன்று ஆண்டாள் ஒரு விரதம் இருந்தாள். அது முடிந்ததும் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு குங்குமம் கொடுப்பதற்காக குங்குமச் சிமிழை நீட்டியவன் அப்படியே சரிந்து விட்டான். மயக்கமுற்றாரோ? இல்லை இல்லை, மயங்கி விழவில்லை. என்ன மருத்துவரே, இன்னும் எத்தனை நேரம்தான் நாடியை பிடித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டாளுக்கு குங்குமத்தை நீட்டியவன் ஏன் அப்படியே சாய்ந்து விட்டான்? ஒருவேளை ரத்த அழுத்தம் கூடிவிட்டதா, இல்லை குறைந்து விட்டதா? அப்படியென்றால் மயக்கம் அல்லவா போட்டிருக்க வேண்டும். சரிந்து விழுந்தவர் நினைவுடன் தானே இருக்கிறார். பொதுவாக நாடியை பிடித்தவுடன் என்ன ரோகம், அதன் காரணம் என்னவென்று சொல்லிவிடுவேன். ஆனால் சற்று பொறுங்கள். நான் பேசுவது தங்களுக்கு கேட்கிறதா? சுவாமி, இங்கு இருப்பவர் யார் யார் என்று தெரிகிறதா? ஏதாவது பேச முயற்சி செய்யுங்களேன். குரேசா, ஏதாவது பேச முயற்சி செய்யுங்களேன். வைத்தியரே, இது என்ன சோதனை? இப்பொழுதுதான் காரடையான் நோன்பை முடித்தேன். அகத்துக்காரர் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று, அதற்குள் இப்படி. பதட்டப்படாதீர்கள் அம்மா, பதட்டப்படாதீர்கள். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏதோ ஒரு நரம்பு பிசகி அதனால் உடலில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆனால் பேச முடியாமல் இருக்கிறாரே சுவாமி. அதுதான் ஏனென்றே எனக்கு புரியவில்லை. ஆனால்
பேச முயற்சிக்கிறார் என்பது விளங்குகிறது. இரண்டு வேளை 3 தினங்களுக்கு கொடுங்கள். அதற்குள் குணமாகி விடுவார் அல்லவா? ஆக வேண்டும். என் அனுமானம் சரியாக இருந்தால். என்ன மருத்துவரே, தீர்மானமாக எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. எதனால் உடல் ஒடுங்கியிருக்கிறது என்று புரியவில்லை. அதனால் தான் இந்த சூரணத்தை கொடுத்திருக்கிறேன். இதனால் உடல் அசைவு பெற வேண்டும். உள்ளுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். வைத்தியரே, அப்படியும் குணமாகவில்லை என்றால்? குணமாகவில்லை என்றால் சற்று கவலை கொள்ளத்தான் வேண்டும். எப்படியும் நாளை மீண்டும் வருகிறேன். இடையே ஏதாவது தேவைப்பட்டால் கூறுங்கள். எல்லோருக்கும் நல்லதே செய்பவர். இவருக்கு போய் இப்படி ஒரு விவரம் புரியாத ரோகமா? யாரும் மனம் தளர வேண்டாம். மருத்துவருக்கு மேல் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். கவலைப்படாதீர்கள். நான் வருகிறேன். வாருங்கள். அப்பா, என்னப்பா இது? எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென இப்படி. ஆண்டாள், அதுதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று வைத்தியர் சொல்லிவிட்டாரே. கவலைப்படாதே, கூரேசருக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் இவருக்கு என்ன பீடித்திருக்கிறது என்று தெரியவில்லையே அம்மா. மருத்துவர் சொன்னதைப் போல் முதலில் இந்த சூரணத்தை கொடுப்போம். நாளைக்குள் ஸ்வஸ்தமாகி விடுவான் என்ற நம்பிக்கை அடியனுக்கு இருக்கிறது. யாரும் மனம் தளர வேண்டாம். இங்கு எல்லோரும் கூடியிருந்தாலே அதுவே கூரேசனுக்கு ஒருவித பயத்தை தோற்றுவிக்கலாம். ஆண்டாள், நீ இருந்து கூரேசனை பார்த்துக்கொள். வாருங்கள், நாம் வேறு அறைக்கு செல்வோம். வாருங்கள். சுவாமி, ஏதாவது பேசுங்கள். திடீரென என்னவாயிற்று உங்களுக்கு? இல்லை, என் மாங்கல்யத்திற்கு எந்த குந்தகமும் விளைவிக்க விட மாட்டேன். அந்த சாவித்ரி சத்தியவானை மீட்டது போல் இந்த ஆண்டாளும் உங்களை எப்பாடுபட்டாவது மீட்டெடுப்பேன். இது உறுதி.